வணக்கம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்கலாம். விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்: காரியத்தடை, பணவரவு அதிகரிக்கும், பதவி உயர்வுக்கு வாய்ப்பு. விருச்சக ராசியோட பலன்கள் பத்தி பார்க்கலாம். விருச்சக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா, கேது பகவான் கன்னி ராசியிலும், சந்திர பகவான் துலாம் ராசியிலும், சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான் ஆகிய 4 கிரகங்களும் மீன ராசியிலும் பயணம் செய்வார்கள். இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் நாளில் பிறக்கிறது. இந்த ஆண்டு வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று கொண்டாடப்பட உள்ளது. சூரிய பகவான் 12 ராசியில முதல் ராசியாக விலகக்கூடிய மேச ராசியில நுழையும் நாள் தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருது. தமிழ் ஆண்டின் கணக்குப்படி விசுவாச ஆண்டு பிறக்க உள்ளது. இதற்கு உலக நிறைவு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அதாவது 2025ஆம் ஆண்டு பிறக்க உள்ள விசுவாச தமிழ் புத்தாண்டில் 12 ராசிகளுக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் என ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலேயே சூரிய பகவான் மேஷ ராசியில பயணம் செய்ய போகிறார். குரு பகவான் ரிஷப ராசியிலும், செவ்வாய் பகவான் கடக ராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும், சந்திர பகவான் துலாம் ராசியிலும், சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான் ஆகிய 4 கிரகங்களும் மீன ராசியிலும் பயணம் செய்வார்கள். இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு குறித்து பார்க்கலாம். அதாவது விருச்சிக ராசி தமிழ் புத்தாண்டு பொது பலன்கள்: விசுவாச தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்களுடைய ராசியோட அதிபதியாக திகழ்ந்து வரும் செவ்வாய் பகவான் 9வது இடத்தில் பயணம் செய்ய போகிறார். இதனால் உங்களுக்கு அற்புதமான காலம் அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவிர்த்து வந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என கூறப்படுது. சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் என கூறப்படுது. எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது. பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பெற்றோர்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மன சந்தோஷம் ஏற்படும். தமிழ் புத்தாண்டில் கன்னிராசி பெறுகின்ற பலன்களையும் பார்க்கலாம். கிரக பயிற்சி பயன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டுல கன்னிராசி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிரக பயிற்சி பலன்கள்: சனி பகவான் கர்ம நாயனாக விளங்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துக்கு வருகிறார். இதுவரை உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியால் பொருளாதார சிக்கல்கள் மற்றும் கடன் சிக்கல்கள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இனி அனைத்து விதமான சிக்கல்களும் நிவர்த்தியடையும் என கூறப்படுது. உங்கள் வாழ்க்கை உற்சாகமாக இருக்கும் என கூறப்படுது. கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வணிகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நண்பர்களால் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்து குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு